சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். 87 ஓகே. வெள்ளை கலர்ல கட்டம் போட்ட சட்டை போட்டிருந்தாமா, தாடி வச்சிருந்தான், பார்க்க லட்சணமா இருந்தான். உங்க கம்பெனி ஸ்டாஃப் தான். சரி ப்ரோ. ஹலோ, நீதானே? என்ன நீதானே? எனக்கு தெரியும், அந்த வேலையை செஞ்சது நீதானே. ஐயோ, செயின் மேட்டரை கண்டுபிடிச்சிட்டாளா? கேக்குறல்ல, கோவில் அர்ச்சனை பண்ணது உங்க வேலை தானே? ஓ, அதை கேக்குறீங்களா? ஏன் வேற எதை கேக்குறேன்னு நினைச்சீங்க? இல்லையே, நான் ஒன்றும் நினைக்கலையே. சரி, எதுக்கு ஏன் பேருக்கு அர்ச்சனை பண்ணீங்க? ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன் ஓகே ஆகணும் இல்லைங்க. ஏன் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க எதுக்கு அர்ச்சனை பண்ணீங்க? என்ன இருந்தாலும் நம்ம கம்பெனியோட ப்ராஜெக்ட் இல்லைங்க, நல்லா வரணும்ல, அதுக்கு தான். நம்பிட்டேன். ஆமா, ராசி நட்சத்திரம் எல்லாம் கரெக்டா சொல்லிருக்கீங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் எனக்கு தெரியும், அதை வச்சு நானா போட்ட ஒரு கணக்கு தான். பரவாயில்ல, நல்லாவே கணக்கு பண்றீங்க. அதான் அசோக் சார் சொல்லி காட்டினாரே, அக்கௌண்டன்ட் தானே நானு, கணக்கு போடுறதாங்க என் வேலையே. அதை வர ஞாபகப்படுத்தாதீங்க. சாரி நந்தா, அவர் இப்படியெல்லாம் பேசுவாருன்னு நான் நினைச்சே பார்க்கல. இப்படியெல்லாம் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா ஒப்பீனியன் கேட்க உங்களை கூட்டிகிட்டே போயிருக்க மாட்டேன். சரி விடுங்க, நான் ஒன்றும் மனசில் வச்சுக்கல, நடந்தது நடந்து போச்சு. நிஜமா? நிஜமா. தேங்க்ஸ் அண்ட் சாரி. எதுக்கு தேங்க்ஸ், எதுக்கு சாரி? அர்ச்சனை பண்ணதுக்கு தேங்க்ஸ், உங்களை இன்சல்ட் பண்ணதுக்கு சாரி. அட விடுங்கங்க, நான் தான் மனசில் எதுவும் வச்சுக்கலன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம சாரி எல்லாம்? வேணும்னா அதுக்கு பதிலாக ஒரு கப் காஃபி ரெண்டு பேரும் சேர்ந்து. ஏங்க, காஃபி தானங்க கேட்டேன். பிரசன்டேஷன் சக்சஸ் ஆகட்டும், கண்டிப்பா போலாம். ஆகட்டும் என்னங்க, கண்டிப்பா ஆகும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். ஓகேங்க. ப்ரோ ப்ரோ, இன்னும் என்னோட டீடைல் முடிக்கல ப்ரோ. சாரி ப்ரோ, சொல்லுங்க பிரதர். So let's hope for the best, guys. அனாமிகா, ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா ட்ரீட் வைக்கணும். ஓகே? ஹாய் 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 ஹாய். ஹாய். என்ன ட்ரீட்டா? அனாமிகா, எனக்கு ட்ரீட் இருக்குல்ல. இப்பதான் பாஸ்க்கு ஃபோன் பண்ணேன், ஆன் த வேல இருக்காரா. வந்த உடனே பிரசன்டேஷன் பாக்குறேன்னு சொல்லிட்டாரு. அனாமிகா, எல்லாம் பக்காவா இருக்குல்ல? நேத்து தான் நீங்க பாத்தீங்கல்ல? பார்த்தேன், ஓகே. இருந்தாலும் பாஸ் பார்க்கும்போது ஏதாவது சொதப்பிடுச்சுன்னா டென்ஷன் ஆயிடு வருமா? அப்படிலாம் ஆக சான்ஸே இல்ல. அனாமிகா, ஒரு ப்ரிகாஷன் தானே, ஒரு வாட்டி ப்ளே பண்ண சொல்லுங்க, நம்ம எல்லாரும் பாத்துடலாம். என்ன பண்ண சொல்லுங்க. ஷீலா, லைட் ஆஃப் பண்ணு. லைட் ஆஃப் பண்ணுமா? துஷ்யந்த் சார் கேக்குறாருல்ல, ப்ளே பண்ணுங்க. ஓகே. என்ன அனாமிகா, அது எல்லாமே பக்காவா இருக்குன்னு சொன்னீங்க, எப்படி வருது தெரியல, என்னாச்சு? துஷ்யந்த், வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ளே பண்ணுங்க. ஓகே. துஷ்யந்த், என்ன ஆச்சு? யாராருன்னு காமிக்குது? தெரியலையா, ஒரு நிமிஷம் செக் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஒரு கிளிச்சஸா இருக்கு? என்னங்க, எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் இது, இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? இதுக்கு தான் சொன்னேன் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கணும்னு. என்னமோ சான்ஸே இல்லைன்னு சொன்னீங்க. இதை மட்டும் பாஸ் பார்த்துருந்தாருன்னா உங்க எல்லாருக்கும் வேலை போயிருக்கும், தெரிஞ்சுங்க. இவ்வளவு irresponsible-ஆ இருக்கீங்க. ஒரு நிமிஷம், ஒரு சின்ன ஃபால்ட் தான், நான் பாக்குறேன். பாருங்க பாருங்க, அதை நான் பாக்குறேன். துஷ்யந்த், நான் பாக்குறேன். திரும்ப ஒரு தடவை செக் பண்ணி பாரு. ஷோ, அனாமிகா, ரெண்டரிங்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் இருக்கும்.
அனாமிகா அனாமிகா, ஒன் மினிட் ஐம் செக்கிங் ரைட் ஓகே